என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம். என்னோட எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் முட்டை பொரியல் ஒன்று தான் செய்ய போகிறோம். என்ன முட்டை பொரியல் ஒன்று கேட்காதீங்கோ. முட்டை பொரியல் செய்து வீடியோ போடுங்கன்னு கேட்ட சகோதரங்களுக்காகத்தான் இந்த முட்டை பொரியல் செய்ய போகிறேன். இது என்னோட பருத்தித்துறை மெத்தடில் தான் என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். பச்சை மிளகாய் 2 முட்டை, 1 வெங்காயம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 5 பூண்டு, நல்லெண்ணெய், 3 கட்டு கறிவேப்பிலை. எல்லாருக்கும் முட்டை பொரியல் செய்ய தெரியும். ஆனால் அதை பதமாக சுவையாக செய்கிறது சிலருக்கு தான் தெரியும். சரி, நாங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக விட்டு இப்போ பேனை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவோம். வெட்டின எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ அதை ஆற வச்சு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா நுர அடிப்பேன். நாங்கள் எவ்வளவு அடித்து கலக்கிறோமோ எங்களோட முட்டை அவ்வளவுக்கு பொங்கி வடிவாக வரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடித்த முட்டை கலவையை விடுவேன். இப்போ நாங்கள் ஒரு பக்கம் வேகிட்டுது, அதை மற்ற பக்கம் திருப்புவோம். 3-4 முறையில் முட்டை பொரியல் பொரிக்கலாம். இது ஒரு முறை. நீங்கள் இந்த முட்டை கலவையை சின்ன சின்ன வட்டமாக விட்டு கூட பொரிக்கலாம். இப்படி ஒண்டா விட்டும் வெட்டி எடுக்கலாம். அது உங்கள்ட விருப்பம். சுவையான பருத்தித்துறை முட்டை பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்.